ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரிப்போடைய டே 6 இருக்கோங்க. டே 6 ஜெய்ப்பூர் ரீச் ஆகிட்டோம். நேற்று நைட்டு நம்ம ரீச் ஆனோம். நேற்று நைட்டு எதுவும் வீடியோ எடுக்கலைங்க. ரயில்வே ஸ்டேஷன் வந்து டேரெக்டாக ரேப்பிடோ போட்டு ஹாஸ்டலில் வந்து தூங்கிட்டேங்க. இப்போ ஆக்சுவலாக இங்கே ராஜஸ்தான் தாலி சாப்பிட்றதுக்காக பக்கத்தில் இருக்க ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு நம்ம வெளியே போய்ட்டு மற்ற பிளேசஸை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஏன் ஜெய்ப்பூர் சூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி, ஆக்ரா அண்ட் ஜெய்ப்பூர் இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணுறத வந்து கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் ஆஃப் இந்தியாவை தான் நான் பிளான் பண்ணேன். ஸோ டெல்லியில் ஒரு 4 days, ஆக்ராவில் ஒரு 1.5 days, ஜெய்ப்பூரில் வந்து ஒரு 3 days பிளான் பண்ணியிருக்கேங்க. 3 days இங்கே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. சின்ன சின்ன இடத்துக்கு அங்கே போகிறேன். ரொம்ப லாங்கில் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. இந்த பேலஸ் ஆக்சுவலாக ஜெய்ப்பூரை ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பேலஸில் தாங்க இருக்கும். ஸோ நம்ம எல்லா இடத்துக்குமே போகுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம லோக்கல்ஸை போயிட்டு நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பார்ப்போம். இப்போ நான் வந்து ராஜஸ்தான் தாலி சாப்பிட்றதுக்காக ஒரு ஹோட்டல் வந்திருக்கேன் பக்கத்தில். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வந்து இந்த ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவ்வளோவா ஒழுங்காக சாப்பிடல. டெய்லியும் 2 வேளை சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஆச்சுன்னா ஒரு மாதிரி ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு ஸோ அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம். இன்றைக்கே பாருங்கள், காலைல சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட்றேன்னு. நம்மளோட ஃபுட்டு வந்துடுச்சுங்க. ஸோ என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் தாங்க வச்சுருக்காங்க. ஸோ சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன். நல்லாவே இருக்குதுங்க. ஆக்சுவலாக நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்ருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக டே டேஸ்ட் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்த டேஸ்ட்டை மேட்ச் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, மேலே சீஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப அள்ளிலாம் போட்டல, சும்மா நார்மல் தூவி விட்ருக்காங்க. ஸோ ரொட்டி பெருசாக ஒரு ரொட்டி வச்சுருக்காங்க. நான் ஒரு 2 வச்சுருக்காங்க. போதும், நம்ம வயிற்றுக்கு அதிகம். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. இப்போ நம்ம வந்து ஜெய்ப்பூரில் இருக்க மெட்ரோவில் போக போகிறோங்க. எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதோட பேர் வந்து பதி சாப்பூர் அப்படின்றதுங்க. நான் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக பண்ணான்னு தெரில, பட் நம்ம இதில் தாங்க போக போகிறோம். தட்ஸ் இட். ஓகே, பதி சாப்பூர் இதர்மே. தேங்க்யூ. ஏங்க, நம்ம எக்ஸலேட்டரான போகணுன்னா அவனுக்கு வந்து அந்த பக்கம் போகக்கூடாதுன்ட்டானுங்க. இப்போ படிக்கிறதுல நான் இங்கே ஏறுறேன். ஏன் பதிச்சாப்பூர் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதான் லாஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன் ஒன்று. அங்கே தான் அவங்க அந்த சிட்டி பேலஸ்ன்றது இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜந்தர் மந்தர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ்லாம் அங்கே தாங்க இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2 நாள் நம்ம ஃபுல்லாக வந்து மெட்ரோவில் தான் ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம இருக்கிற ஸ்டேஷன் பேர் வந்து பார்த்திங்கன்னா உத்தரகாஷ் சிந்தி கேம்ப். இதுதாங்க பேர். ஆக்சுவலாக இங்கேருந்து நம்ம ஹாஸ்டலுக்கு பார்த்திங்கன்னா வெறும் 500 meters தாங்க, வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தாங்க. ஸோ நம்ம இப்போ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலும் பார்த்திங்கன்னா நியர்பை தாங்க. இந்த மெட்ரோலேருந்து பக்கத்தில் தாங்க இருக்குது. நம்ம மெட்ரோ வருது. இது சென்னை மெட்ரோ மாதிரி அங்கே இருக்குது. டெல்லி மெட்ரோ மாதிரி க்ரௌடெல்லாம் இல்லை. Next station is Chandpur. लावारिस या सामान जैसे कि ब्रीफकेस, बैग, खिलौना, थर्मस या ट्रांजिस्टर इत्यादि बम हो सकते हैं. Any unattended நம்ம இப்போ இருக்கிற ஸ்டேஷன் பேர் வந்து பதி சாட்பூர்.
இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஷன் அது வந்து சோட்டி சாட்பூர் தான். படி அண்ட் சோட்டி இது வந்து பெருசு சின்னதுன்னு அர்த்தம். ஒரு வேளை பெரிய பஸ் ஸ்டாப் சின்ன பஸ் ஸ்டாப் அந்த மாதிரியா. இதெல்லாம் தேவையில்லை, அதை கண்டென்ட்டுங்க. இதெல்லாம் நான் எடிட்டில் போட விட மாட்டேன். எதுக்கு தானே எல்லாம் பேசுகிறேன்னே தெரில. நம்ம அங்கேருந்து இங்கே வந்திருக்கோம். வெறும் 12 ரூபா தாங்க. பாருங்கள் இங்கேருந்து என்னென்ன இருக்குன்றதுக்காக இருக்குங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஜந்தர் மந்தர் போகலாமா இல்லாட்டி சிட்டி பேலஸ் போகலாமா? போவோம் எது பக்கத்தில் இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இங்கே பக்கத்தில் வந்து அவாமால் தான் இருக்குது. அவாமால் தான் பேர் நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு அது சன் செட் ஆகும்போது போனோன்னா சூப்பராக இருக்கும். ஸோ சன் செட்டுக்கு அங்கே போயிடலாங்க. அது முன்னாடி ஜந்தர் மந்தர், சிட்டி பேலஸ் இதெல்லாம் பற்றியும் போயிட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு ஆல்ரெடி. பட் 2 o'clock ஆகுது. ஓகே, நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்குங்க. ஒரு 5 மணிக்கு நம்ம பிளான் பண்ணிப்போம். ஆக்சுவலாக ஜந்தர் மந்தருக்கு வந்து இங்கேருந்து பக்கத்துலேயே தாங்க இருக்குது. ஆக்சுவலாக இங்கேருந்து நிறைய ஷேர் ஆட்டோஸ் எல்லாமே இருக்குங்க. இருந்தாலும் நான் ஷேர் ஆட்டோஸ் எதுலேயும் போகலங்க. வெறும் 20 ரூபா தான் கேட்குறானுங்க. பட் ஆனால் இந்த ரோட் வியூ எல்லாருமே நல்லா இருக்கா. ஸோ அதனால அப்படியே இயற்கையை ரசிக்கிற மாதிரி. இயற்கையெல்லாம் ஒரு மயிரும் இல்லைங்க, குப்பை கூடு மாதிரி தான் வச்சுருக்கானுங்க. பட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இங்கே நல்லாயிருக்கு. ஸோ அதனால் அதை எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டுருக்கேங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரை வந்து பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க. பிங்க் சிட்டி ஏன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற முக்கால்வாசியான பில்டிங்ஸு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிங்கிஷ் ஷேடில் தாங்க இருக்குமே. இதோ பாருங்கண்ணா, மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்ஸுமே வந்து இதே கலர்ஸில் தாங்க இருக்கும். அதனால தாங்க இந்த இடத்துக்கு பிங்க் சிட்டின்வாங்க. என்னங்க இடிக்கிற மாதிரியே வரானுங்க. ஆக்சுவலாக நம்ம வரும்போது மெயின் ரோட்லேயே ஒரு வழி இருந்தது. அது இல்லாமல் இப்போ நம்ம தான் வந்து ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டு ஸ்ட்ரீட்ஸ்லாம் இங்கே எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேங்க. இந்த ஊரே வந்து ஒரு மாதிரி கோட்டையில் செஞ்சு வச்சுருக்கானுங்க போலங்க. அங்கங்கே ஆச்சு, இதை பாருங்கண்ணா, அங்கங்கே ஆச்சு. ஊர் ஃபுல்லாகவே பழங்காலத்து பில்டிங்கு. ஜந்தர் மந்தர் இது பார்த்திங்கன்னா டெல்லிலேயும் ஒன்று இருக்குங்க. ஆக்சுவலாக டெல்லியில் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் இல்லைங்க. இங்கே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே எப்படி இருக்குன்றதெல்லாம் சொல்கிறேங்க. ஆக்சுவலாக ஜந்தர் மந்தர்ன்றது என்ன இடம்னு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் டைமை எப்படிலாம் கணிச்சாங்க அப்படின்றது இருக்காங்க இதெல்லாமே. இந்த இது இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் தாங்க இருக்கான். எப்படின்னா அந்த நடுவில் ஒரு இது இருக்குது பார்த்திங்களா, அதோடைய ஷேடோ எங்கே இல்லது தான் இந்த நடுவில் இருக்குது பார்த்திங்களா, இதோடைய ஷேடோ எங்கே உழுது ஏதோ இந்த இடத்துல உழுது பார்த்திங்களா. ஸோ இதோடைய டைம் இப்போ வந்து 2 மணியாங்க. சரி, அதாவது 2-2:30 மணிக்கு அந்த மாதிரி மாறுமாங்க. ஸோ ஒவ்வொரு ஜாமெண்ட்ரிக்கல் ஷேப்புக்கும் ஒவ்வொரு இதுக்கு ஏற்ற மாதிரி அது போயிட்டு வருமாங்க. ஸோ இதே மாதிரி அங்கே ஒன்று இருக்குது, அது இப்போ ஒர்க்கிங் கண்டிஷனில் இல்லையாங்க. ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து ஒவ்வொரு விதமான டைம் பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே எதுக்கு இத்தனை டைம் பார்க்குற மிஷின் மாதிரி இங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி வருவாங்க. இப்போ சம்மரில் வந்து நல்லா சன்னு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டைம் பக்கத்து ஒன்று வச்சுருக்காங்க. இன்னொன்று வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறாங்க அவங்க. ஸோ வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இன்னொரு இதில் பார்ப்பாங்க. ஸோ ஒவ்வொரு சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டைமை பார்ப்பாங்களாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருக்கானுங்க, டூ நாட் கிளைம் ஆன் த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ன்ட்டு. ஸோ
ஸோ யாரும் ஏற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே ஒன்றுன்னு இருக்குங்க. இதுக்கு நடுவில் வந்து குச்சி மாதிரி வச்சு சன்னோட டைரக்ஷன் எதில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி டைம் பார்த்துருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது, அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது. ஆனால் இதில் இருக்க கம்பி வந்து வளைஞ்சிருக்கு. இது இவங்களாம் வளைச்சிருக்காங்களா இல்லாட்டி ஆல்ரெடி வளைஞ்சிருந்துறான்னு எனக்கு தெரில. ஸோ அதே மாதிரி தாங்க அங்கேயும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்க கம்பி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதோட டைரக்ஷனை வச்சு டைம் சொல்லியிருக்காங்க. A few moments later. Bazaar is tourist bazaar. ஓகே. This is chemical bazaar. Sometimes ghost is color come out. இங்கே பாருங்க, ரூஃப் டாப் வியூன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்குள்ளேயே போனீங்கன்னா தாங்க இப்போ நம்ம பார்த்து எல்லாமே இருக்குது. இந்த வழியாக தாங்க போனோம். இந்த வழியாக போனீங்கன்னா இவர்கிட்ட வந்துட்டு பே பண்ணிட்டு மேலே போகலாங்க. பின் வியூ கெஃபே. ஸோ இது மேலே போய் தாங்க நம்ம இப்போ அந்த வியூஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறோம். அந்த பக்கத்தில் பாருங்கள், அதுதாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம சிட்டி பேலஸுக்கும் ஜந்தர் மந்தருக்கும் போயிட்டு வந்துட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஒரு கஃபேல வந்து ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் இங்கே இருக்க வியூவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் முன்னாடி என்ன இருக்குதுன்னு பாருங்களேன். இங்கே ஒரு கஃபே இருக்குது. ஆக்சுவலாக இந்த லைனில் இங்கே ஒரு கஃபே இருக்குது, இங்கே ஒரு கஃபே இருக்குது, இந்த ரெண்டு தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து வியூ பாயிண்ட்டுக்கு அடிச்சிக்கிறாங்க எல்லோரும். ஆக்சுவலாக இந்த வியூ பாயிண்ட் வரதுக்கு என்ட்ரி டிக்கெட் மாதிரி வாங்குறாங்க. 200 ருபீஸ் என்ட்ரி டிக்கெட்டுங்க. அந்த 200 ருபீஸுக்கு நம்ம இங்கே வந்து காம்ப்ளிமெண்ட்ரி எதுனாலும் வாங்கிக்கலாங்க. எதுனாலும் இல்லை, பில்லில் இருக்கிறத லெஸ் பண்ணிப்பாங்க. ஒரு முட்டோ நம்மளுது வந்துடுச்சுங்க. மில்க் ஷேக் வித் ஸ்டால். ஒரு நல்ல வியூ. ஆக்சுவலாக இந்த பிளேஸுக்கு நான் வர மாதிரி காலியாக இருந்ததுங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ கொஞ்சம் சன் செட் ஆக எல்லாருமே இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்னை போடான்னு என்ன சொல்லலை, அதுக்குள்ளே நான் வேறு ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணோமேன்ட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் க்ரௌடை. ஆக்சுவலாக எனக்கு என்ன டவுட்னா, எல்லோரும் அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அங்கே போய் நின்று ஃபோட்டோ எடுத்தால் ஃபுல் வியூ எப்படி தெரியும் உங்களுக்கு? ஒன்றுமே புரியல. இங்கே கொஞ்சம் ஃபோட்டோஸ் நம்ம எடுத்துகிட்டு ரூமில் போய் படுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த ரூமில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடைக்கலங்க. இந்த லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு ஷாப்ஸ் தாங்க. இப்போ வந்து எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் எடுத்துட்டாங்க. ஓரளவுக்கு இங்கே ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். இது முன்னாடி வீடியோஸ் கொஞ்சம் எடுத்திருப்பேன். பட் ஆனால் இங்கே ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி எடுக்க நல்லா இருந்ததுங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல நிறைய ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ப்ளேசஸ் இருக்குதுங்க. ட்ரெஸ் ஷாப்பு, ஷூ ஷாப்ஸு. ஸோ லோக்கலில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க.
அதே மாதிரி இங்கே என்னன்னா நம்ம சிட்டி பேலஸ் போகும்போது நம்மகிட்ட ஒரு கைடு சொன்னாருங்க. என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஷாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ராஜாங்க 100-200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தார் பார்த்தீங்களா, அப்போதுலேருந்து இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்க. தலைமுறையாக அவங்களுடைய ஆளுங்களே வந்து இந்த இதில் வச்சுக்கிட்டு இருக்காங்க கடைங்களாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க ரெனோவேட்டும் பண்ணல, எல்லாமே இன்னமும் அப்படியே தாங்க இருக்குது. நம்ம போன கஃபேஸ் கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செட்டப்பில் தாங்க இருந்திருக்கோம். அந்த காலத்தில் எப்படி இருந்தோ அதே மாதிரியே தாங்க இப்பயும் இருக்கும். ஸோ அவங்க சின்னதாக கூட அதை சேஞ்ச் பண்ணாமல் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஹாஸ்டல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெட்ரோ இருக்குதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இங்கே பஸ் ஸ்டாப்பும் பக்கத்தில் இருக்குங்க. இதோட நம்ம கோயம்பேடு பஸ் ஸ்டாப் இருக்குது, அந்த மாதிரி இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க. இந்த பஸ் ஸ்டாப் இருக்கிறதுனால இந்த இடம் ஃபுல்லாக செம்ம க்ரௌடாக தான் இருக்குங்க. இதோ பாருங்கள் பஸ் ஸ்டாப். ஆக்சுவலாக இவனுக்கு ட்ரெயினில் போனாலே ஒரு மாதிரியாக இருக்கும். இவனுக்கு ஊர் பஸ்ஸில் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னொன்று என்னன்னா, ஆக்ராவில் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியுதுன்னு சொல்லி பாராட்டினல, அப்படியே ஆப்போசிட்ங்க. இங்கே எவனுக்குமே இங்கிலீஷ் தெரிலங்க. ஏதோ 1-2 ஹிந்தி வார்த்தை தெரிஞ்சதுனால அதை வச்சு போயிட்டுருக்குங்க. இந்த காசு விஷயத்தில் வந்து கொஞ்சம் ஹிந்தியில் தெரிஞ்சு வச்சுருக்கனால அதை வச்சு பொழைச்சிக்கிறேங்க.